ஸோ அதுதான். ஸோ துரந்தர் விஸ்வரூபம் கம்பாரிசன் அது ஏன் பண்றாங்கன்னு தெரியல. துரந்தர் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். ஸ்பை அண்ட் ஸ்பை, பட் திஸ் ஸ்பை இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். விசாம் ஹிட்ஸ் அஸ் இன் டிஃப்ரெண்ட் வே. விசாம் டெல்ஸ் த வேர்ல்ட் பாலிடிக்ஸ், வாட்ஸ் கோயிங் ஆன் பிஹைண்ட் எவ்ரிதிங். அண்ட் அது மட்டும் இல்லாம ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வச்சு அதை வந்து உடைக்கிறதா இருக்கட்டும். துரந்தர் வந்து அது பண்ணலன்னு நான் நினைக்கிறேன். துரந்தர் வந்து ஓகே இட்ஸ் அ ரியல் டைம் ஸ்டோரின்னு சொல்றாங்க. விஸ்வரூபம் கண்டிப்பா ரியல் டைம் ஸ்டோரி கிடையாது. இது வந்து ஃபிக்ஷனலைஸ் தான். ஆனா அந்த ஃபிக்ஷனலைஸ் உண்மை தன்மை இருக்குன்னு ஒண்ணு இருக்குல்ல, பொலிட்டிக்கல் ஸ்டாண்டுன்னு ஒண்ணு இருக்கு. ஸோ அது வாட் விஸ்வரூபமோட பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் வந்து அந்த கதைக்கு அது ரொம்ப அழகாவே வந்து தேவையானது வந்து உள்ள இருந்தது. ஸோ டியூரிங் த டைம் ஆஃப் ரிலீஸ் இட் ஹேட் மெனி கயோட்டிக் ப்ராப்ளம்ஸ் ரிகார்டிங் த ரிலீஜன் பேஸ்டு பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் அந்த படத்துக்கு. பட் படம் பார்த்தது வெளில வந்தோடனே அவனும் பிரச்சனை பண்ணலையே. ஏன்னா அது இல்ல அந்த படத்துல. வி ஆர் ஏ செக்யுலர் கண்ட்ரி அண்ட் ஈஸிலி ஹர்ட் ஆகக்கூடிய ஒரு விஷயம். அந்த ஹர்ட் ஆகக்கூடிய விஷயத்த ஹேண்டில் பண்றதுக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஸ் அ ஃபிலிம் மேக்கரா, ஆஸ் அ ஸ்டாரா ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குல்ல, அது நல்லாவே ஹேண்டில் பண்ணாரு. இட்ஸ் வெரி குட். அது துரந்தர் வந்து அது பண்ணல. டு பி ஹானஸ்ட், துரந்தர் ஹேட் மெனி சான்சஸ் டு ஜஸ்டிஃபை இட். ஒரு சின்ன லேயர், ஒரு சின்ன சப்ளாட், இல்ல ஒரு சின்ன கேரக்டர் பேக்ரவுண்ட்ல எங்க நிறைய சான்ஸ் இருந்தது. ஆனா அவங்க அந்த சான்ஸ் அவங்க எடுக்க விரும்பல. பிகாஸ் தே வாண்டட் டு பி இன் திஸ் வே.